வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது குத்து மசாலா நல்லா மசியணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் தக்காளி தொக்கு பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி தொக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு. நல்லா மிளகாத்தூள் வாசனை பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ரெடி. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய். சேஃபாக இருங்க.